காந்தியவாதியான சே.கா. சசி பெருமாள் என்பவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி உண்ணாவிரத நோன்பு போராட்டங்களை நடத்தி உயிரிழந்து 9வது ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கப்படுவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த காந்தியவாதியான சசி பெருமாள் என்பவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த கோரி போராடி வந்தார். குறிப்பாக 2014ஆம் ஆண்டில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முழு மதுவிலக்கு கோரி 36 நாட்கள் தொடர்ந்து உண்ணா நோன்பு இருந்தார். ஆனாலும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை அப்போது தமிழகத்தை ஆண்ட அதிமுக அரசு. அதேபோல் 2013ஆம் ஆண்டில் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் அமல்படுத்த கோரி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர் சசி பெருமாள். ஆங்காங்கே தன்னெழுச்சியாக நடந்து வந்த மதுவிலக்கு போராட்டங்களை தன்னுயிர் தந்து ஒரே பேரியக்கமாக மாற்றிய பெருமைக்குரியவர் சசி பெருமாள். மதுவுக்கு எதிரான அவரது பல கட்ட போராட்டங்களின் அங்கமாக கன்னியாகுமரியில் இருந்து ஒரு நடைப்பயணத்தையும் தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2012ஆம் ஆண்டில் காந்தி ஜெயந்தி நாளான அக்டோபர் 2ஆம் தேதி மது போதைக்கு எதிரான பொதுமக்கள் இயக்கம் என்னும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். இறுதியாக 2015ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி சசி பெருமாள் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே தமிழ்நாடு கேரளா எல்லை அருகே உண்ணாமலை கடை என்ற ஊரில் கல்வி நிறுவனங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் அருகே உள்ள மது கடையை மூடக்கோரி 200 அடி உயர தொலைபேசி கோபுரத்தின் உச்சி மீது ஏறி போராடினார். 2015 ஜூலை 31ஆம் தேதியன்று போராட்ட களத்திலேயே சசி பெருமாள் பரிதாபமாக தனது 60வது வயதில் உயிரிழந்தார். ஆனால் காவல்துறை சசி பெருமாளின் மரணத்தை தற்கொலை வழக்காக பதிவு செய்து வழக்கை நீர்த்து போக செய்தது அப்போதைய அதிமுக அரசு. சசி பெருமாளின் மறைவு குறித்து காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். தமிழகத்தில் முழுமையாக மதுக்கடைகளை ஒழித்து மதுவிலக்கை நிலைநாட்டுவது ஒன்றுதான் சசி பெருமாள் அவர்களின் உயிர் தியாகத்துக்கு நாம் செய்கின்ற உண்மையான அஞ்சலியாகும் என்றும் அவர்கள் இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டனர். சசி பெருமாள் இறந்து 9 ஆண்டுகளாகியும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னெடுப்பை அதிமுக, திமுக அரசு எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. குறிப்பாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த சசி பெருமாள் போன்று பலர் மரணமடைந்தாலும் செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 100 அப்பாவி மக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவத்தை போன்று மேலும் ஏராளமானோர் தமிழகத்தில் உயிரிழந்தாலும் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி கள்ளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை ரத்து செய்கின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசை பணிய வைக்க வேண்டும் என்றால் ஒன்று நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வழங்கும் தீர்ப்பு, மற்றொன்று தேர்தல் நேரத்தில் மதுவிலக்கு கொள்கைக்கு எதிராக உள்ள அரசியல் கட்சிகளுக்கு எதிராக மக்கள் அளிக்கும் வாக்குகள் மூலமே இவை அனைத்திற்கும் தீர்வு காண முடியும்.